தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, ரூத் 4:14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. நல்லா பாருங்க, நகோமியோட வாழ்க்கையில அவங்க கணவன் இறந்து விடுகிறார், பிள்ளைகள் இறந்து விடுகிறார்கள், ரூத் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுடைய வேற மருமகள் முத்தம் செய்து பிரிந்து போகிறாள். நகோமியையும் ரூத்தையும் பாதுகாத்து வழி நடத்த ஒருவர் மட்டும்தான் இருந்தார், தேவன். அவர் அழகாய் நடத்தினார். போவாசின் மூலமாய் ரூத்துக்கு அநேக காரியங்கள் நன்மையாய் மாறியது. போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தையும் தேவன் அழகாய் நடத்தி வைக்கிறார். அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளையை காணும்படியாகவும் நகோமியை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். அதனால்தான் ஸ்திரீகள் அவரை பார்த்து, நகோமியை பார்த்து, தேவன் உங்களுக்கு தயை செய்தார் என்று சாட்சி சொல்லும்படியாக தேவன் வைத்தார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் முடியாத சூழ்நிலைகள் அநேகம் இருக்கலாம். அநேக பேர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து, உங்களால் இது ஆகாது, உங்களால் இது கூடாது, உங்களுடன் யாரும் இல்லை என்று உங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தலாம். ஆனால் தேவன் எவ்வாறு நகோமியோடும் ரூத்தோடும் இருந்தாரோ அவ்வாறு உங்களோடும் இருந்து உங்களுக்கும் தயை செய்து காணாத ஆசீர்வாதத்தையும் உங்களை காணும்படியாக தேவன் செய்வார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.